Hi friends, welcome to Healthy Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம். அதுவும் வெறும் 3 பொருள் மட்டும் வச்சு என்னென்ன பொருள்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா முளைக்கட்டிய பச்சை பயிறு 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். நீங்கள் இதை வந்து ஆவியில் வேக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் ஓகே. நான் இன்றைக்கி ஓப்பன் பேனில் தண்ணி சேர்த்து வேக வைக்கிறேன். தண்ணி ஏன் ஜாஸ்தி விட வேணான்னு சொன்னேன் அப்படின்னா, நம்ம சேர்த்துருக்க தண்ணியிலே அது நல்லா குக்காகி வந்துடும். தண்ணி நம்ம வடிகட்டினா அதோட சத்தெல்லாம் போயிடும். அதனால் அந்த தண்ணியிலே அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டிங்க அப்படின்னா சூப்பராக குக்காகி வந்துடும். 5 நிமிஷத்துலேயே சூப்பராக குக் ஆகிடும். பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நம்ம சேர்த்த பயிரோட கலரும் பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகி சூப்பராக குக் ஆகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கணும். நல்லா ஆறி இருக்கணும். அதுக்கப்புறமா 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். ரொம்ப ஜாஸ்தி நாட்டு சக்கரை சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்க வராது. இப்போ இதெல்லாமே சேர்த்து மிக்சர் ஜாரில் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம லட்டு செய்ய போகிறோம். இந்த மாதிரி கையில் நல்லா உருட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா சுவையான பச்சை பயிறு முளைக்கட்டிய லட்டு ரெடி. வெறும் 3 இன்க்ரீடியன்ட் வச்சு சூப்பரான ஹெல்தியான ஸ்நாக்ஸ் நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த லட்டு பார்த்திங்கன்னா 1 டே வரைக்கும் தான் நல்லாயிருக்கும். காலையில் செஞ்சோம் அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஸ்கூலுக்கு நம்ம ஸ்நாக்ஸாக கொடுத்து அனுப்பலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.